முல்லைத்தீவு கொக்குளாய் கடல் நீரேந்திய அந்திய புளியமுனை மீனவர்களின் படகுகள் சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் அண்மையில் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். கொக்குளாய் புளியமுனை மீனவர்களின் மீனவ படகுகளே இவ்வாறு சேதமாக்கப்பட்டிருந்தன. எனினும் இந்த பிரச்சினை தொடர்ந்து நிலை வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தின் எமது பிராந்திய செய்தியாளர் விஜயகுமார் மதிவதனனை நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டோம். வணக்கம் மதிவதனன். வணக்கம் ரியாஸ். இங்கு முல்லைத்தீவு கொக்குளாய் கடல்நீரேரி பகுதியில் மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனை காணப்படுகிறது. கொக்குளாய் கடல்நீரேரி முல்லைத்தீவு மாவட்டத்தையும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் இடையில் காணப்படுகின்ற ஒரு கடல்நீரேரியாகும். இக்கடல் நீரேரி அதிகமான மீன் வளங்களை கொண்டுள்ளதுடன் இலங்கையின் பறவைகள் சரணாலயமாகவும் காணப்படுகிறது. இலங்கையில் கடல் நீரேரிகளில் படகு வெளியிணைப்பு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சிறிய மீன்களை பிடிக்கக்கூடிய வலைகளின் பாவனைக்கும் கடல் நீரேரிகளிலே தடை இருக்கின்றது. ஆனால் கொக்குளாய் கடல் நீரேரியில் இந்த இரண்டு செயற்பாடுகளும் இடம்பெறுகின்றன. அத்துடன் இந்த கொக்குளாய் கடல் நீரேரியிலே இரு பகுதி, அதாவது திருவண்ணாமலை மாவட்ட மீனவர்களுக்கும் முல்லைத்தீவு பகுதி மீனவர்களுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான பிரச்சனைகளும் காணப்படுகின்றன. இப்பிரச்சனைகளின் காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் ஒரு பகுதி மீனவர்களுடைய மீன்பிடி படகுகள் சேதமாக்கப்பட்டு கடலிலே மூழ்கடிக்கப்பட்டும் இருந்தன. அத்துடன் வெளியிணைப்பு இயந்திரங்கள், வலைகள் என்பனவும் மூழ்கடிக்கப்பட்டிருந்தன. எனவே இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்வுக்கு கொண்டு வர வேண்டுமானால் இந்த சட்டவிரோதமான வெளி இணைப்பு இயந்திரங்களின் பாவனை, வலைகள், தடை செய்யப்பட்ட சிறிய மீன்களை அழிக்கின்ற வலைகளின் பாவனை என்பனவற்றை முற்றாக தடை செய்வதுடன் எல்லை தொடர்பான நிர்ணயத்தினையும் உரிய அதிகாரிகள் எடுத்தாலேயே இந்த பிரச்சனையை முற்றாக தீர்க்க முடியும். எல்லாவற்றால் இந்த பிரச்சனை வலுவடைந்து செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார், மதிவதனன். நன்றி மதிவதனன். நாட்டில் வானிலையில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, இது தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாங்கள் ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்று இலங்கையின் தெற்கு பிராந்தியங்கள் சிலவற்றில் இலங்கையின் தெற்கு பிராந்தியங்களில் சிறிதளவான மழை காணப்படும். அதேவேளை கிழக்கு, தெற்கு, மத்திய, தமிழகம், மேற்கு மாகாணங்களின் பிற பகுதிகளில் இடையிடையே விட்டு மழை காணப்படலாம். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் கொத்தியிலான காலி வரையான ஆழ்கடல் பகுதிகளில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை தமிழகத்தின் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். திருகோணமலை முதல் கொத்தியிலூடான காலி வரையான மற்றும் கொழும்பு முதல் புத்தளமூடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி சூரியகுமாரன். விவசாயிகளுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்கான தேசிய நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று முன்பகல் ஹம்மாந்தோட்டையில் நடைபெறவுள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தெரிவு செய்யப்பட்ட 1250 விவசாயிகளுக்கு விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதாக விவசாய காப்புறுதி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பண்டுக வீரசிங்க குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இதுவரையில் 9,57,000 விவசாயிகள் ஓய்வூதிய கொடுப்பனவு திட்டத்துக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 60 வயதிற்கும் அதிகமான 1,28,000 விவசாயிகள் ஓய்வூதிய கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 60 தொடக்கம் 63 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 1000 ரூபாவும், 64 தொடக்கம் 70 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 1250 ரூபாவும், 70 தொடக்கம் 78 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 2000 ரூபாவும் மாதாந்த கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது. 78 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் ஓய்வூதிய கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது.
வத்தலை நகர எல்லைக்குள் ஒரு வழிப்பாதையில் மாத்திரம் போக்குவரத்தினை மேற்கொள்ளும் பரிச்சார்த்த நடவடிக்கை இன்று காலை 6 மணி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வத்தலை நகரில் நாளாந்தம் ஏற்படும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் முறைமையை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இன்றைய தினம் முழுவதும் இந்த பரிச்சார்த்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய நீர்கொழும்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் வத்தலை நெல்மினி சந்தியின் வலதுபுறமாக திரும்பி பழைய நீர்கொழும்பு வீதியூடாக பயணித்து அல்விஸ் டவுன் பகுதியில் பிரதான மார்க்கத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என போலீசார் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் அல்விஸ் டவுன் பகுதியில் இருந்து நெல்மினி சந்தி வரையில் பிரதான வீதியின் இரு வழிகளிலும் பயணிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை நெல்மினி சந்தியில் இருந்து அல்விஸ் டவுன் வரையான பகுதியில் அமைந்துள்ள அரசு தனியார் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் என்பவற்றுக்கு நீர்கொழும்பில் இருந்து பயணிப்பவர்கள் நெல்மினி சந்தியில் திரும்பி பழைய நீர்கொழும்பு வீதியின் ஊடாகவே பயணிக்க வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மூன்றாவது லுசுபோனியா விளையாட்டு விழாவில் உஷோ போட்டியில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை இலங்கை வீரர்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர். போர்த்துகலின் காலனித்துவ ஆட்சிக்குட்பட்டிருந்த நாடுகள் பங்கேற்றுள்ள மூன்றாவது லுசுபோனியா விளையாட்டு விழா இந்தியாவின் கோவாவில் நடைபெற்று வருகின்றது. நேற்று நடைபெற்ற உஷோ போட்டிகளின் பொழுது இலங்கை வீரர்கள் திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். நன்குவான் உஷோ போட்டியில் பிரபாத் மதுரங்க தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆடவருக்கான தாஜிகுவான் உஷு போட்டியில் சுதேஷ் திசாநாயக்க வெள்ளிப்பதக்கத்தை சுவீகரித்துக் கொண்டுள்ளார். இதேவேளை மற்றொரு உஷு போட்டியில் சுரஞ்சன் துனுசிங்க மற்றும் ஷாலிக்க ரங்கநாத் ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள் நிறைவடைகின்றது. மலர்ந்துள்ள இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.